சாலமோன் ஞானத்தை பெற்றதுனால அவனுக்கு உண்டான 7 ஆசீர்வாதங்கள். 7 blessings that came out of wisdom on Solomon. முதலாவது, Number 1, இந்த ஞானம் அவனுக்கு கொண்டு வந்த முதல் ஆசீர்வாதம், ஞானம் ஜனங்களை நம்மண்டை கொண்டு வரும். Number 1, wisdom brings people. ஞானம் ஜனங்களை நம்மண்டை கொண்டு வரும். Wisdom brings people to us. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். Look at 1 Kings chapter 4 and verse 34. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். And men of all nations from all the kings of the earth who had heard of his wisdom came to hear the wisdom of Solomon. ஞானத்தை போதிக்க சாலமோன் போகவில்லை, சாலமோன் இடத்தில் நானா ஜாதியான ஜனங்கள் அல்லது எல்லா விதமான ஜனங்கள் அவனை நோக்கி வந்தார்கள். Solomon did not go to teach wisdom, but all the people from all the nations came to him to hear that wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த எல்லா ஜனங்களிலும் ஜனங்கள் அவனிடத்திலே ஓடி வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், அவன் அழகா பார்க்கறதுக்கு இல்ல, அவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கென்றே வந்தாங்க. Only reason the people came to him is not to see his beauty, but to hear the words of wisdom from him. ஒரு ராஜாவிடத்துல ஜனங்கள் சேருவது ரொம்ப முக்கியம். It is very important for people to come to a king. ஏன் தெரியுமா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When you read in Proverbs chapter 14 and verse 28, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனுடைய முறிவு என்று வாசிக்கிறோம். we read, in a multitude of people is a king's honor, but in the lack of people is a downfall of a prince. ஜனங்கள் அதிகமா ஒரு ராஜாவிட்ட வர்றாங்க அப்படின்னா அந்த ஜன திரட்சி ஒரு ராஜாவுக்கு ஒரு பெரிய மகிமையாக மாறுகிறது. When people come in great numbers to a king, that multitude of people is a king's honor. அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய மகிமை. That is a great honor to the entire அந்த nation. தேசத்துக்கே ஒரு பெரிய பலன். That is a great strength to that nation. அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய கௌரவம். That is a great dignity or honor to that nation. எப்படி இந்த ஜனங்க வந்தாங்க? How did these people come? ஒரே ஒரு காரணம், Only one reason. ஞானம் இருந்தது. Because he had wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, ஒருவன் ஒண்டியா இருப்பதிலும் இருவராய் இருப்பது நலம் என்று பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். We read in Ecclesiastes 4 and verse 9, two are better than one. ஏன் தெரியுமா? அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். Because they have a good reward for their labor. நீங்கள் வாசிப்பீர்களானால் தொடர்ந்து வாசிங்க 10ஆம் வசனத்துல, ஒருவன் விழுந்தால் அவனுடைய உடனாளி அவனை தூக்கி விடுவான். And when you continue to read from verse 10, for if they fall, one will lift up his companion. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. But woe to him who is alone when he falls, for he has no one to help him up. 11ஆம் வசனத்துல, 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? Verse 11 says, again if two lie down together they will keep warm, but how can one be warm alone? 12ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 12. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். And though one may be overpowered by another, two can withstand him. அப்ப தூக்குறதுக்கு ஆட்கள் வேணும். So we need people to lift us up. சூடு உண்டாக்க ஆட்கள் வேணும். We need people to warm us. நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிராளி எதிர்த்து வரும்போது மேற்கொள்றதுக்கு கூட துணை வேணும். And again when our enemies come against us, we need a companion to overpower them. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, there is strength in numbers ன்னு சொல்வாங்க. அதிக எண்ணிக்கை இருக்கும்போது அதுல ஒரு பலன் இருக்கிறது. In English they say there is a strength in numbers. நீங்கள் ஒரு பிசினஸ் பண்றவங்கள பாத்தீங்கன்னா, அவங்க பிசினஸ் எவ்வளவு வளரும், எவ்வளவு அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு அதிகமான கஸ்டமர்ஸ் அவங்ககிட்ட வர்றாங்களோ அவ்வளவுதான் அவங்க செழிக்க போறாங்க. When you look at this businessmen, the more customers they get, the more profit they get out of it. ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறவங்க அல்லது ஒரு கல்லூரி நடத்துறவங்கள பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவு அதிகமான பேர் தங்க காலேஜ்ல வந்து சேர்றாங்களோ அவ்வளவுதான் அந்த காலேஜ் வளரும். So also when you consider institutions, people who run institutions, the more admissions or the more children who come and admit, only then they will get the fame and also the money out of it. ஒருவருடைய உயர்வு எக்ஸால்டேஷனை பாத்தீங்கன்னா, எவ்வளவு பேர் அவர்களை சேவிக்கிறாங்களோ, எவ்வளவு பேர் அவங்களுக்கு கீழ இருக்கிறாங்களோ அல்லது எவ்வளவு பேருக்கு மேல இவங்க இருக்கிறாங்களோ, கனெக்டடா இருக்கிறாங்களோ அவ்வளவுதான் அவங்க வெற்றி எடுக்கிறாங்க. So the exaltation of a person is based upon the number of people he is connected with. ஒண்டியா இருந்து யாரும் ஜெயிக்கவே முடியாது. No person can be successful being alone. இந்த
இந்த ஜனங்களோடு இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். The relationship with the people is more important. அநேக ஜனங்கள் நம்மை தேடி வரும்போதுதான் வெற்றி, கனம், மகிமை, மேன்மை. Only when many people come towards us, that is when you have that honor, success and also glory. எப்பொழுது அநேக ஜனங்கள் வந்து ஐயா நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க எங்களுக்கு தேவை, உங்களோடு இருக்கிற உறவு எங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு மேன்மை. So only when people come towards and say it is good for us to be with you, it is good that we have a relationship with you, and it is good that the relationship is giving us more gain and profit, only then that is a honor to that person. என்றைக்கு ஒருவரை வந்து யாரும் கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்களோ, யாரும் சட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்களோ, யாரும் பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்களோ அன்றைக்கே அவருடைய கனம் சரிந்து போகிறதுன்னு அர்த்தம். The day when people doesn't consider a person, not even consider him truly, that is the day when there is a downfall for that person. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. Wherever the Lord Jesus Christ went, there was a multitude of people who followed him. அங்கே அவரை ஒரு நாளும் தனியா இருக்கவே விடல. And they never left him alone at any time. சாப்பிட கூட நேரம் இல்லாம ஜனங்கள் போக்குவரத்துமா இருந்தாங்க. And he did not even have time to eat, and the people were coming and going out. எப்படி வந்தாங்க? How did these people come like that? வேதம் சொல்லுது அவருடைய ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படி வந்தாங்க. The Bible says they came to hear the words of wisdom from him. நமக்கு ஏன் ஞானம் ஆசீர்வாதமா வேணும் தெரியுமா? Why do we need this wisdom as a blessing? இந்த ஞானம் திரளான ஜனங்களை நம் மண்டை கொண்டு வரும். It's because this wisdom brings people towards us. Hallelujah. Hallelujah. அநேகருடைய தயவு நம்ம மேல பிரகாசிக்கும். And the grace of many people will shine upon us. அநேகருடைய தயவு நம்ம மேல் பிரகாசிக்கும். Favor of many people will shine upon us. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? How many of you need this wisdom? Hallelujah. Hallelujah. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். We need this blessing. Our children need this blessing. அநேகர் நடுவுல அவங்க கனம் பெற்றவர்களா இருக்க வேண்டும். And they should be considered honored among many people. ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை. In the multitude of people is a king's honor. இந்த ஜனம் திரண்டு வர வேண்டுமானால் சாலமோனை போல ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஞானத்தை தார். If multitude of people ought to come to us, Lord give me wisdom like Solomon. அநேகர் எங்களை தேடி வர கிருபை தாரும். Lord give us grace that many may come towards us, Lord. ஆண்டவரே அப்படிப்பட்ட தயவை தந்து உம்முடைய ஞானத்தின் ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் தாரும் ஆண்டவரே. Lord give us that favor, and Lord pour out that blessing of wisdom upon us, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God.